இமேஜின் ஒரு அழகான நதி போயிட்டுருக்கு. அந்த நதியில நிறைய மீன்கள் அழகழகா, சின்ன சின்னதா, பெருசா, கியூட்டா, கலர்ஃபுல்லா போயிட்டுருக்கு. நீங்க உட்கார்ந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சி தானே அது. எக்ஸாக்ட்டா இதையே நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண முடியுங்க. நம்ம மனசையும், நம்ம மூளையோ, நம்ம சிந்தனை ஓட்டத்தையோ இந்த நதியோட கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில இருக்கிற வித்தியாசமான மீன்கள், நிறைய மீன்கள் எல்லாமே நம்மளோட எண்ணங்கள். அது வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எம்பாரசிங்கா இருக்கலாம், வெற்றிக்கு உண்டான பாதையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது எல்லாமே கலந்தது தான் அந்த நதி. அந்த நதியில இருக்கிற விதவிதமான மீன்கள் தான் நம்மளோட எண்ணங்களும். இப்ப சொல்லுங்க, ஏதோ ஒரு நெகட்டிவான எண்ணத்து மேல மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் வச்சா, சுத்தி இருக்கிற நிறைய மீன்களை நம்ம கவனிக்க தவறிடுவோம் இல்லையா? அதனால நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கும்போது உங்க மனசை இந்த நதியோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுல வர எண்ணங்கள் எல்லாம் தூரத்துல இருந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மட்டும் பார்க்க பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.